வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா சேமங்காலம் வடக்கு தெருவில் விவசாய குடும்பத்தில் பிறந்து விமானத்தில் பறக்கும் திருமதி ஸ்ரீபிரியா சந்திரசேகர் அவர்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் மீண்டும் வளர்ச்சி பெற. குணசேகர் ஆண்டாள் தம்பதிகளுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தது. சிறு வயதிலேயே குணசேகர் காலமாகிவிட்டார். அதன் பிறகு தாயின் அரவணைப்பில் இருந்து இன்று விவசாய வேலை செய்து சம்பாதித்து இன்று விமானத்தில் பறக்கப் போகும் ஸ்ரீபிரியா அவர்களை வாழ்த்துகிறேன். இறைவன் மிக பெரியவன். அவன் காட்டும் வழியில் நடந்தால் அனைத்துமே வெற்றியாக அமையும். எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் தான் கொண்ட லட்சியம் வெற்றி அடையும் வரை ஒருவர் போராடினால் இந்த ஸ்ரீபிரியா போன்று எத்தனையோ மனிதர்கள் முன்னுக்கு வரலாம். வெற்றி மட்டுமே இலக்கு என்று வாழ்ந்த ஸ்ரீபிரியா தனது தம்பியையும் அழைத்து கொண்டு துபாய்க்கு செல்ல போகிறார். அவரை சந்திக்கத்தான் இந்த பதிவு. சாதனை பெண்ணே ஸ்ரீபிரியா, மனமாற வாழ்த்துறேன். உன்னை சந்திக்க தான் ஏர்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாயவர மண்வாசனை யூடியூப் சேனலில் உன்னோட வெற்றியை பற்றியும் உன்னோட வாழ்க்கையை பற்றியும் நீ கொரோனா டைமில் அந்த துபாயில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேங்கிறத தெரியப்படுத்த தான் இந்த வீடியோ பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ ரொம்ப வெட்கப்படுற, பேசுகிறதுக்கு தயங்குற. உன் சார்பாக நான் வாழ்த்து சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே நீ வெற்றி பெற்றுட்ட. இனிமேலும் உனக்கு எந்த ஒரு தோல்வியும் இருக்காது. ஏன்னா விவசாய குடும்பத்தில் பிறந்து விமானத்தில் பறந்து கொரோனாவை முறியடித்து திரும்ப வந்து திருமணத்தையும் பண்ணிக்கிட்டு தன்னோட தம்பியும் துபாய்க்கு அழைச்சிட்டு போகிற. வாழ்த்துக்கள். பேசி நான் வீடியோ எடுத்து நான் இதே மாதிரி அனுப்புறேன். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் அனுப்புறேன்மா. நேரம் இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல, இப்ப என்ன வீடியோவே எடுத்துக்கோங்க. தங்கச்சி பேர் வந்து ஸ்ரீபிரியா. நம்ம தங்கச்சி வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கிராமத்துல வளர்ந்து ஒரு பொண்ணு. இன்னைக்கு வந்து நம்ம கிராமத்துல ஒரு பொண்ணு வந்து வெளிநாட்டு போய் வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னா என் தங்கச்சி மட்டும்தான். எதனால நான் பெருமையா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது, இருந்தாலும் சொல்லணும் ஒரு விஷயம். எதனாலனா இப்ப நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க, வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் முடியாத ஒரு நிலை எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என் தங்கச்சி வந்து முக்கிய காரணம். அதுக்கு விடாமுயற்சி முதல் முக்கிய காரணம். அந்த விடாமுயற்சி முக்கிய காரணம் தான் இன்னைக்கு தங்கச்சி இன்னைக்கு வெளிநாடு அனுப்பி அவங்க கல்யாணத்தை முடிச்சாங்க, கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது இல்லாம தம்பியும் சொந்த தம்பி கல்யாணம் அவங்கள வெளிநாடு கூட்டு போறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என் தங்கச்சி மட்டும்தான். அதுக்கு வந்து அவங்கள நான் எப்படி பாராட்டுன்னு தெரியல. அவங்களுக்கு எனக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். அவர் அண்ணன் தான் நான் சந்தோஷப்படுறேன். ஸ்வீட் வேற எங்க எடுத்து வச்சிருக்காங்கட்டா இருக்கு பாரு. நம்ம ஊர்ல முதல்ல ஞாபகம் வந்து நம்ம தம்பி தான். எதனால எந்த ஒரு விசேஷம் நம்ம போய் சந்திக்கிற நம்ம இருப்பான். அவங்க வந்து போற சந்தோஷத்தை விட என் லைஃப்ல இந்த 3 வருஷமோ இல்ல 2 வருஷமோ தெரியல, ரொம்ப மிஸ் பண்றேன். என்னால அவனுக்கு பெருசா எதுவும் உதவி பண்ண முடியலன்னா கூட அவனோட சந்தோஷத்தை நமக்கு தான் சந்தோஷமா வருது. என்னோட அனுபவ புத்தம் தான் என் தங்கச்சி. இது தங்கச்சி வந்து முயற்சியில தம்பி போறான். தம்பியோட சந்தோஷத்துல அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுறான். எதனால அப்படின்னா, கல்யாணம் பத்தி நிறைய சொன்னாங்க. அவனை பத்தி என்னால சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. முதல்ல அந்த அளவுக்கு அவனை பத்தி நிறைய சொல்லலாம். போறேன்னு சொன்ன உடனே நான் யாருக்காக யோசிக்காம என்னுடைய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அவனுக்காக நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து வந்தேன். அது போல எனக்கு அவங்க அனுப்பி விட்டு அவன் 2 வருஷம், நான் 4 வருஷம், நான் 5 வருஷம் இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம்.
அவனை வழி அனுப்புறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம், என் பேர் கலைவணன். உம், ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம் தான் நான். வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு தான், என்னோட ஆசை தான் அது. எங்கள் அக்கா மூலயமா நான் வெளிநாடு போகிறேன். போகிறதுக்கு தான் இப்போ ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். எங்கள் அப்பா இல்லை, எல்லாம் அம்மா தான். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து எங்கள் அக்காவை அனுப்புனாங்க ஃபஸ்ட்டு. எங்கள் அக்கா மூலயமா நான் இப்போ போகிறேன். போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும், நல்லபடியாக இருக்கணும், எல்லாரையும் பார்க்கணும், எல்லா சொந்தக்காரங்களையும் மதிக்கணும். வணக்கம் தலைவரே. உங்களோட மச்சன்சி ஸ்ரீபிரியா. தலைவர் வந்து மக அந்த கிராமத்துல பிறந்து ஒரு சாதாரண ஹைஸ்கூல் அந்த டிஎல்சி தொடக்கப்பள்ளியில படிச்சுட்டு இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் அவங்க போன நேரத்துல வந்து கொரோனா ப்ராப்ளங்கள் அதையெல்லாம் மீண்டு வந்து இன்னைக்கு துபாயில இருக்கிற மாப்பிள்ளையே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த ஸ்ரீபிரியா கூட பிறந்த தம்பியவும் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இது என்ன பொறுத்தளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வலிமை வேணும், மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஒரு பெண்ணா பிறந்து வீட்டுக்குள்ளே இருந்து முறவாசல் வேலை செய்யாம போயிட்டு நடுவு நட்டுட்டு இல்லாம வெளிநாட்டுக்கு போய் சாதிச்சுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க, ஒன்னும் தப்பு இல்லை, பேசுங்க. ஏழ்மை நிலையில கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். அது கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல நிலைக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரு நல்ல நிலைக்கு வந்தது. கடின உழைப்பு, கடின முயற்சி, கடினமான ஒரு செயல் எல்லாமே செஞ்சதுனாலதான் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருப்பார். அதன் மூலயமா அவருடைய தம்பியும் அழைச்சிட்டு போகுது. அதனால கடின உழைப்பு, கடின முயற்சி இதெல்லாம் விடாமுயற்சி இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில வெற்றி அடையலாம். அதுக்கு உதாரணம் ஸ்ரீபிரியா. அதனால எல்லோரும் கடின உழைப்பு, கடின முயற்சி வேணும். 5 பிள்ளைய குடும்பத்துல 5 பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அம்மா வளர்த்தாங்க. 5 பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. வளர்த்து நல்ல நிலைக்கு இப்ப கொண்டு வந்து அதுல ஸ்ரீபிரியா நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வெளிநாடு போய் சம்பாதிச்சு சொந்தமா கல்யாணம் பண்ணி குடும்பத்தையும் உயர்த்திட்டு அதுவும் உயர்ந்துருச்சு, குடும்பத்தையும் உயர்த்திட்டு அது மாதிரி தம்பியும் கூட ஆச்சு போய் செஞ்சிருக்கு. அது மாதிரி எல்லாரும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், பெரியமா நம்ம குடும்பத்தை காது பண்ணி பொண்ணு புள்ளி எல்லாத்தையும் காது பண்ணி எந்த கெட்ட பேரும் இல்லாம நம்ம செஞ்சு படிப்போம். அதுல இருந்து பார்க்க போனா 2 பொண்ணை கட்டிக்கணும், படிச்சிருக்கு. அது கிடையாது. இந்த புள்ளிய தனியா படிச்சு நம்ம பேருங்குடி கிராமத்துல இருந்து படிக்கணும். வளர்த்து ஆளாக்கி ஆதாரிக்கு நம்ம போயிட்டு நல்ல முறையா அதுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப செஞ்சு போயிருக்கோம். அது கடினமா ஒரு பெண்ணா இருந்து கடினமா உழைச்சி கடினமா இது பண்ணி இந்த வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்ப அவங்க கூட பிறந்த தண்ணியை ஆக்கிட்டு போய் ஆக்கிட்டு போயிருக்கு. அதுக்காக நல்ல முறையா இருந்தா குடும்பத்துக்கு நல்லது, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். மாயவரம் வன்வாசனை சேனலை எல்லாரும் பாருங்க.